ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனி பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ 16ஆம் தேதி 17ஆம் தேதியிலேருந்தே பார்த்தோம்னா ரிப்பப்ளிக் டே சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் இது ரெண்டுத்திலுமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட் சைட் தான் பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கொஞ்சம் நல்ல டீல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியுது. ஏன்னா அவங்க கிட்ட தான் நிறைய மொபைல்ஸ் அண்ட் அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் அமேசான் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் பெருசாக ரிவீல் ஆகல. ஃப்ளிப்கார்ட் சைடு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ரிவீல் ஆயிடுச்சு. அதே மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம கிட்ட கேட்டது ப்ரோ லேப்டாப்ஸ் பற்றி சொல்லுங்க. நீங்கள் எங்க எல்லா வாட்டியும் ஆஃபர்னு வரும்போது ஃபோன் பற்றி சொல்கிறீங்க, லேப்டாப்ஸ் பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லிட்டு போயிடுறீங்க, இல்லைனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருங்க. இந்த வாட்டி லேப்டாப்ஸ்க்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ லேப்டாப்ஸ்க்காகவே தான் இந்த வீடியோ இருக்க போது. இப்போ நான் அப்படியே சைடில் ஸ்க்ரீன் ரெக்கார்டரையும் ஆன் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் உள்ள போவோம். உங்களுடைய பட்ஜெட்டை என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் முதல் விஷயம். உங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அண்டர் 30K இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்களால் குரோம் புக்கு அப்படி இல்லைனா பார்த்தோன்னா இன்டெலோடைய செலிரியான் ப்ராசர்லாம் யூஸ் பண்ணிருக்க லேப்டாப்ஸ் தான் வாங்கிக்க முடியும். அது ரொம்ப கேஷுவலான யூஸ்க்கு, ரொம்ப மினிமலான யூஸ்க்கு தான் பார்த்தோன்னா கேஷுவலானது கூட இல்லை, ரொம்ப மினிமலான யூஸ்க்காக நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா அதை வச்சஸ் பண்ணலாம். இல்லை என்னோட பட்ஜெட் 30,000 ரூபா, ஆனால் அந்த 30,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணும்போது நான் இப்போவே சொல்லிடுறேன், அந்த கடை எந்த அளவுக்கு வாரண்டி தராங்க, அந்த கடையிலேயே உட்காந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இஃப் இன் கேஸ் அந்த 6 மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயே ஏதோ இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த கடையிலேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அவங்க ரிப்பேர் பண்ணி தருவாங்களா, அப்படி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வாங்க. நிறைய இடத்துல பார்த்தோன்னா வாரண்டி இருக்கிற மாதிரி லேப்டாப்ஸே அந்த மாதிரி ப்ரைஸிங்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லையா இப்போ பார்த்தோன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லேப்டாப்ஸ் தந்துட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இல்லை ப்ரோ என்கிட்ட ஆல்ரெடி லேப்டாப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் விற்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அந்த லேப்டாப்பை நீங்கள் உங்களுக்கு ஓகே எனக்கு ரொம்ப மினிமலான யூசேஜ் தான், ஆனால் அப்பப்போ நான் எப்படி சொல்கிறது வேர்டு பவர் பாயிண்ட் இதெல்லாம் போட்டு நான் மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் ஓரளவுக்கு தாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த லேப்டாப்பும் கொஞ்சம் நல்லாவே தாங்கும். ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குற லேப்டாப் பார்த்தீங்கன்னா AMDயோட Ryzen 3 இருக்க போது ப்ராசர் இருக்க போது, அப்படி இல்லைனா இன்டெலோடைய i3 இருக்கிற மாதிரி இருக்க ப்ராசர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 8GB RAM 256 ஸ்டோரேஜோட வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாயிலேருந்து 45,000 ரூபா புஷ் பண்ண முடியும். எனக்கு பார்த்தோன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு கேஷுவலான யூசேஜ், நான் அப்பப்போ சின்னதாக வீடியோஸ் எடிட் பண்ணுவேன், இல்லை சின்னதாக கேம் விளாடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பட்ஜெட் கிடையவே கிடையாது. சின்னதாக நான் ஏதாவது எடிட் பண்ணி கற்றுப்பேன், இல்லைனா ஃபோட்டோஷாப் ஆப் இது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நான் கற்றுக்கலான் இருக்கேன், இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணிக்கலாம், இல்லை கோடிங் கற்றுக்கலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு டெல்லோடைய 15 பார்த்தோன்னா இது பார்த்தோன்னா ஒரு நல்ல லேப்டாப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு 40,000 ரூபா தான் உங்களுடைய பட்ஜெட்டு, ஸ்ட்ரிக்டான பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்ற போது இந்த பட்ஜெட் பார்த்தோன்னா ஒரு மாதிரி இந்த லேப்டாப் ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்படி இல்லை எனக்கு டெல் மேலே நம்பிக்கை இல்லை, டெல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் HP சைடும் போகலாம். HP சைட்லலாம் போனீங்கன்னா இன்டெல் ப்ராசர் தான் வேணும், எனக்கு AMDலாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா HP சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு HP 15 இருக்கும். இங்கே 13 மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை விட HP 15S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலும் இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதையும் கன்சிடரேஷனில் வைக்கலாம். அதே மாதிரி சாம்சங் சைடில் இருந்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு சாம்சங்கோடைய புக் 4 இருக்குது. இது பார்த்தோன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கேஷுவலான யூசேஜ்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல லேப்டாப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க ஏசர்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏசர் போகலாம், ஆனால் ஏசர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏசர் அப்புறமா MIS இது ரெண்டுமே பார்த்தோன்னா நிறைய பேர் யூஸராக பார்க்கும்போது நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோடைய சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கா என்ன ஏது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ரேம் ப்ரைஸு இந்த சிப்போட ப்ரைஸ்லாம் ஏறினால முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு 2,000 3,000 அதிகமாக தான் இருக்குது. ஃபோன்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் லேப்டாப்ஸ்லையும் இருக்குது. இப்போ முன்னாடி பார்த்தோன்னா அண்டர் 30K நம்மளால் i3 13th gen இல்லைனா i3யோடைய 12th gen அந்த மாதிரி ப்ராசஸர் வச்சு இருக்கிற லேப்டாப்ஸ்லாம் வாங்கிக்க முடிஞ்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த ஏசருடைய ஆஸ்பயர் 3 பார்த்தோன்னா முன்னாடி கடைசியாக நீங்கள் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி வெப்சைட்லலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 32,000 ரூபாயில் இருக்குது பார்த்துருக்கீங்களா. இதை பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோன்னா 28,000 ரூபா 28,500 ரூபா அந்த மாதிரிலாம் வந்துச்சு 8GB RAM வேரியன்ட். இப்போ அந்த ப்ரைஸ் ஹைக் ஆகி இருக்குது, அது இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த லேப்டாப்லாம் இருக்கும். இல்லை என்னோட பட்ஜெட் ஒரு 50,000 ரூபா வரைக்கும் புஷ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐடியா இந்த லெனோவோட ஐடியா
பேட் ஸ்லிம் 3 வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல டீலாக வந்து இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து 13th ஜென்னே வந்து கிடைக்குது. ஏன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா இதே இதுவில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 13th ஜென் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 50,000 பட்ஜெட் செக்மெண்ட் எல்லாம் கிடைக்குது, குரோமாலெல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இந்த லேப்டாப்பை நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல லேப்டாப்பாக வந்து இருக்கும் உங்களுக்கு. அந்த 40,000 அந்த 50,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லேப்டாப் கூட இருக்குது இல்லைங்க. அப்படியே இங்கே வரேன், இங்கே விவோ அது வரைக்கும் பாருங்கள், விவோ புக் 15 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னீங்கனாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து வரும். ஸோ உங்களுக்கு நார்மலான யூசேஜ், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோடிங்காக நான் படிக்கிறதுக்காக வந்து பார்த்துட்ருக்கேன், இல்லை எனக்கு வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு அப்பப்போ நான் வந்து ஃபோட்டோ எடிட்டு, சின்ன வீடியோ எடிட்ஸ் பண்ணுவேன், இல்லை ஓரளவுக்கு பெரிய வீடியோவே எடிட் பண்ணுவேன், நான் வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபிலிமோரா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, கற்றுக்க போகிறேன், நான் இன்னும் பிகினராக இருக்கேன் அப்படின்ற போதெல்லாம் இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்ஸ்லாம் வந்து ட்ரை வந்து பண்ணலாம். அப்படியே எனக்கு 50,000 மேலே போகிறேன்ப்பா, நான் வந்து கொஞ்சம் கேமிங்காக வந்து பார்க்க போகிறேன், என்ட்ரி லெவலில் எனக்கு ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த ஏசரோடைய இந்த நீட்ரோ லைட் அப்படின்ற இந்த லேப்டாப் தான் வந்து இதுக்கு இப்போதைக்கு என்ட்ரி லெவலில் வந்து பார்த்தோன்னா 57,000 அப்படின்னு சொல்லி வைக்கிறோம், 58,000 அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா நான் இந்த லேப்டாப் தான் இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி ஏசஸோட டஃப் கேமிங் வந்து பார்த்தோன்னா டஃப் கேமிங் 15 வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே வந்து இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அது ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்குது அப்படின்னீங்கன்னா அதுவும் அந்த 50,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே 50,000 65,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே i5 13th ஜென்னு இல்லைனா i5 13th ஜென் கிடச்சா வந்து வாங்குங்க. உண்மையிலே வந்து நல்ல யூஸாக வந்து இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஏசஸோடைய டர்ஃப் கேமிங் அந்த லேப்டாப் சீரியஸ் வரும்போது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க, நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போவும் அந்த லேப்டாப்ஸ் வந்து இப்போ இருக்கிற i5 ஜென்னோட வருது, 13th ஜென்னு அந்த மாதிரிலாம் வருதுன்னா ஒரு நல்ல லேப்டாப்பாக வந்து இருக்கும். இதில் ப்ரைஸிங்கெல்லாம் இப்போ தாறுமாறாக ஏற்றி வச்சுருக்கான். நாளைக்கு இன்னும் 2 நாள் ஆஃபர் சேல் ஸ்டார்ட் ஆகிறனால இப்போ எது உள்ளே போனாலும் ப்ரைஸ் ஹைக் ஆன மாதிரி தான் இருக்குது. சேல் ஸ்டார்ட் ஆகும்போது கம்மியாகும். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் ஏமாந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடியே இது 60,000 தான் இருந்துச்சு, இப்போ 56,000 வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு இதில் பர்சனலாக இந்த கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்லி போகும்போது எனக்கு எப்போவுமே வந்து பர்சனலாக பிடிச்சது வந்து பார்த்தோன்னா லெனோவோடதோடைய இந்த சீரியஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சீரியஸ்லேயே வந்து பார்த்தோன்னா இப்போது இதில் இருக்கிறது வந்து i5 13th ஜென்னு 6GB கிராஃபிக்ஸ் கார்டோடு வருது. இதுலேயே வந்து பார்த்தோன்னா 4GB கிராஃபிக்ஸ் கார்டு 3050 RTX 3050 வந்து வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இதை விட இன்னும் ப்ரைஸ் கம்மியாக வந்து இருக்கும். ப்ரைஸ் கம்மியாக இந்த சென்ஸ் 60,000 62,000 அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த லேப்டாப் வந்து பார்த்தோன்னா ஹெவியர் ஃபீல்டில் வந்து இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. அந்த லேப்டாப் எனக்கு பர்சனலாகவே லெனோவோ வந்து அதில் ரொம்பவே பிடிச்சோம் லேப்டாப்பு. அப்புறமா ஹெச்பியோடைய விக்டஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நல்ல லேப்டாப் தான். ஆனால் எனக்கு பர்சனலாக ஹெச்பி அப்படின்னு சொன்னாலே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல் தான் வரும். அதில் நான் கேமிங் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் அந்த இதுவில் தான் ஹெச்பியில் தான் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஹெச்பியோட இந்த விக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லேப்டாப்பாக வந்து இருக்கும். கேமிங்க்குன்னு தனியாக ஒரு இதுலாம் வச்சுருக்கான். ஸோ இதிலேயே இதோ ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கான் பாருங்கள் தெளிவாக RTX 5050, RTX 4050, RTX 3050. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏசஸோடைய விவோ புக்கில் வந்து பார்த்தோன்னா 16X அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கடைசியில் வந்து லான்ச் ஆன மாடலு. இதுவும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட இதுவில் வந்து வருது. எல்லாத்துலேயுமே i5 13th ஜென் தான். நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்டோரேஜ், இது ரெண்டுத்தை பொறுத்து தான் நம்ம 3050 போகிறோமா இல்லை 4050 போயிட்டு அதில் 6GBயா அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா ப்ரைஸிங் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதை வச்சும் நீங்கள் வந்து முடிவு வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கேமிங்காக வந்து போகிறீங்க, எனக்கு கொஞ்சம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 60,000 70,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் நான் வந்து சொல்கிறேன் அந்த பேஸ் லைனை தொடுறதுக்கே. இல்லை எனக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும்னா ஒரு 70,000 அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த ஒரு கேமிங்கான லேப்டாப், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் விளாட போகிறேன், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக லேப்டாப் வேணும் அப்படின்ற போது இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகி ஒரு மாதிரி வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் நம்புறதை விட, அதுவும் பர்டிகுலராக ஃப்ளிப்கார்ட்டை நம்பி ஆர்டர் போடுறத விட நீங்கள் வந்து என்ன சொல்லுவேன்னா வெயிட் பண்ணி
உங்கள் பக்கத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய குரோமா இல்லை ரிலையன்ஸ் ஸ்டோரு இல்லைனா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க வேறு ஏதாவது லேப்டாப் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேப்டாப் ஸ்டோரில் போய்ட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேயில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆஃப்லைனில் போனால் நம்மளுக்கு எதுவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக எதுவாக தராங்களா, நம்மளுக்கு பேகு மவுஸ் இந்த மாதிரி எதுவாக தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது கார்டு ஆஃபர் எதுவாவது இருக்கா அடிஷ்னலாக அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்து வாங்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் தட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் டாடா பெஸ்ட்டுக்குள்ள வந்து நான் நந்து.